இங்கேருந்து ஒரு பக்கத்தில் மவுண்ட் ரோட் போயிட்டு வரணுன்னா கூட கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் உங்களால் அதை பண்ண முடியும். இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கனாலே மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் 40 வயசு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்றது கொலஸ்ட்ரால் மாத்திரை எடுக்கிறாங்க. இதில் எந்த எவிடன்ஸும் கிடையாது. ஸோ கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறது ஹார்ட் அட்டாக் அவங்களுக்கு மற்ற ரிஸ்க் ஃபேக்டர், அவருக்கு ஏற்கனவே ப்ரெஷர் இருக்குது, அவருக்கு ஏற்கனவே டயபெட்டிஸ் அன்கண்ட்ரோல்டாக இருக்குது, ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னும்போது உங்களுக்கு அந்த கொலஸ்ட்ரால் மாத்திரையும் டயட் கண்ட்ரோலும் மிக அதிகமாக ஹெல்ப் பண்ணும். ஆனால் இந்த மாதிரி குரூப் யங் ஏஜ் குரூப்புக்கு நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, கொலஸ்ட்ரால் மாத்திரை போட்டுட்டு கொலஸ்ட்ராலை ரொம்ப குறைச்சிடுறாங்க. இதை நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன, யங் ஏஜில் கொலஸ்ட்ரால் இட் இஸ் நார்மலாக உடம்புல இருந்து ஆகணும். அதை குறைக்கும்போது என்ன ஆகுதுன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டி, இப்போ நீங்கள் ஒரு சின்ன வேலை இங்கேருந்து ஒரு பக்கத்தில் மவுண்ட் ரோட் போயிட்டு வரணுன்னா கூட கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் உங்களால் அதை பண்ண முடியும். இல்லைனா அந்த ஹார்மோன்ஸ் விச் இஸ் ஸ்டிமுலேட்ஸ், உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன் எல்லாம் உடம்புல குறையும் பொழுது இந்த பிரச்சனை வருது.